ஒரு கால் இவங்களுக்கு பேய் பிசாசி பில்லி சூனியம் ஏவல் செய்வனங்கிறது நாள்பட்டு இருந்துச்சுன்னா அதை குணப்படுத்துறதுங்கிறது கடினம். இப்போ செய்வனங்கிறது ஒரு விதை மாதிரி தான். அந்த விதையை நம்ம ஒருத்தருக்கு விதைச்சாச்சுன்னா அது முதல்ல செடியாக மாறும், அப்புறம் மரமாக மாறும், அப்புறம் பெரிய மரமாக மாறும், அப்புறம் பூக்கும், அப்புறம் காய்க்கும், அப்புறம் கனிய ஆரம்பிச்சிடும். ஆடு மாடு வளர்க்குறாங்க, நாய் வளர்க்குறாங்க, பூனை வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு ஏதேனும் மாறான நிகழ்வு நடக்க போகுது, இல்லை ஏதேனும் வேறு பிரச்சனைகள் வரப்போகுதுன்னா அதை தன் வாங்கி இறந்து போகிறது உண்டு. செல்ல பிராணிகள் உண்டு, அது ஒன்றும் உண்மைதான். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இப்போ ஒருத்தருக்கு 70 வயசு ஆயுள் காலம் இருக்கு, ஒரு 40 வயசுல துர்மரணம் அடைஞ்சிட்டாரு. மீதி இருக்கிற காலங்களை இங்கே பேய் பிசாசா தான் அவர் அலையணும். ஒரு மனிதனை இறக்கடிக்கணும், இல்லை ஒரு மனிதனை ஊரை விட்ட காலி பண்ண வைக்கணும் அப்படின்னா 3 ஆணி போதும். அம்போட நோக்கம் எய்தால் போய் குத்தணும், அவ்வளவுதான். அவன் நல்லவனாக இருந்தா என்ன, அவன் கெட்டவனாக இருந்தா என்ன, அவன் யாராக இருந்தா அதுக்கு வில்லிலிருந்து புறப்படுறது தான் அந்த கர்மா, மாந்திரிகத்தினுடைய அஷ்டமாசி. அதுக்கு நல்லவன் கெட்டவன் ரொம்ப யோக்கியம் கடவுள் அதெல்லாம் கிடையாது. வில்லிலிருந்து அம்பு புறப்பட்டுச்சுன்னா அதோட இலக்கு என்ன, எதிர்த்த மாதிரி இருக்கிற பொருளை தொலைக்கணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, மரப்பலகையாக இருந்தாலும் சரி, புறாவாக இருந்தாலும் சரி, மாடு ஆடாக இருந்தாலும் சரி, வில்லிலிருந்து புறப்பட்ட அன்பு, துப்பாக்கியிலேருந்து புறப்பட்ட தோட்டா, இதுதான் மாந்திரிகம். இருக்கிறதுலே மிகப்பெரிய அநியாய ஒரு அக்கிரமமான கருமா என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரு எவருன்னே தெரியாம இப்போ பெண்களுக்குன்னு ஒரு தனி கட்டுக்கோப்பு கண்ணியம் இருக்கு, சரிங்களா? கணவன்கிட்ட மட்டும்தான் பேசணும், கணவனை நேசிக்கணும், போகணும், வரணும், கண்டமேனிக்க தெரியுறாங்கல்ல, அது கர்மாவிலே என்ன சொல்லுதுன்னா அதுதான் இருக்கிறதுலே மிக மோசமான கர்மா. ஆடு மாறாது, மாடு மாறாது, கிளிகள் மாறாது, நாய் பூனை எதுவுமே மாறாது. அதோட விஷயத்தில் அதோட. அதே மாதிரி புலி புலியோட தான் சேரும், நாய் நாயோட தான் சேரும், பூனை பூனோட தான் சேரும். ஆனால் மனிதன் மட்டும். ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. பொதுவாகவே நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பில்லி சூனியம் ஏவல் சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றி கேட்டிருப்போம், தெரிஞ்சிருப்போம். ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு இந்த வீடியோவில் நமக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு வித்தியாசமாக நிறைய விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்ண மலையாள மாந்திரிகர் NN சந்திரகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள்? நல்லா இருக்கேம்மா. இப்போ ஒரு சில குடும்பங்களில் வந்து தீராத ஒரு செய்வினை பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக நம்ம பேசின ஒரு நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருந்தீங்க, ஒரு குடும்பத்துக்கு வந்து நீங்கள் செஞ்சு அதனால் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த தீராத இந்த செய்வினை பிரச்சனைலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் எப்படி அதை அவங்களுக்கு சால்வ் பண்ணுவீங்க? அதில் என்ன மாதிரியான ரிஸ்க்கெலாம் உங்களுக்கு இருக்கும்? இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு நோய் இருக்குது, அதை டாக்டர்கிட்ட கொண்டு போகிறாங்க. டாக்டர் வந்து இந்த MRI ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, அது இது லொட்டு லொஸ்க்கு பிளட்டு கிளட்டு எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த நோயோட தன்மை 98% உங்களுக்கு பரவிருச்சு, இப்போ குணப்படுத்துறது கொஞ்சம் கடினம், இருந்தும் நான் கொடுக்குற மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கங்க, கொஞ்ச நாள் இருக்கலாம்னு சொல்லுவார். நோயாக இருந்தாலும் சரி, அது பேயாக இருந்தாலும் சரி, ஆரம்ப கட்டத்தில் குணப்படுத்துறது எளிதாக முடிஞ்சிடும், ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு கால் இவங்களுக்கு பேய் பிசாசி பில்லி சூனியம் ஏவல் செய்வனங்கிறது நாள்பட்டு இருந்துச்சுன்னா அதை குணப்படுத்துறதுங்கிறது கடினம். இப்போ செய்வனங்கிறது ஒரு விதை மாதிரி தான், சரிங்களா? அந்த விதையை நம்ம ஒருத்தருக்கு விதைச்சாச்சுன்னா அது முதல்ல செடியாக மாறும், அப்புறம் மரமாக மாறும், அப்புறம் பெரிய மரமாக மாறும், அப்புறம் பூக்கும், அப்புறம் காய்க்கும், அப்புறம் கனிய ஆரம்பிச்சிடும். செடியாக இருக்கும்போது ஈஸியாக பிடிங்கிடலாம், கொஞ்சம் மரமாக இருந்துச்சுன்னா வெட்டி தளர்த்திடலாம், பெருசாக ஆயிடுச்சுன்னா அதுக்கான வேலைப்பாடுகள் அப்படி இருக்குது. அப்போ நீங்கள் நோயாக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் ஈஸியாக குணப்படுத்திடலாம், பேயாக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் குணப்படுத்திடலாம். ரெண்டுமே வீரியத்தன்மை ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா குணப்படுத்துறது கடினம். இப்போ என்கிட்ட வர்றாங்க ஒரு கிளைண்ட் அப்படின்னா, நான் முதல்ல சோவியவோ இல்லை வெத்தலை பிரசன்னம், பிரசன்னங்கிறது 22 வகைப்படும். ஆனால் வெத்தலை, கற்பூரம், எலுமிச்சம்பழம், கோடு போட்டு பார்க்குறது, சோவி போட்டு பார்க்குறது, பால் சோவி, கலர் சோவி, இப்படி பல வகைகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்து அவங்களுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு தன்மை இருக்குது, எந்த அளவுக்கு வீரியம் இருக்குங்கிறத பொறுத்து தான் இங்கே நம்ம பதில் சொல்லுவோம். ஒரு சிலதை ஈஸியாக குணப்படுத்த முடியும்னா வர்ற வெள்ளிக்கிழமை வாங்கம்மா, என்னென்ன பொருள் கொண்டு வாங்க, நான் கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்லுவேன். இது நம்ம என்ன தான் பண்ணினாலும் கிளியர் ஆகாது அப்படின்னா, எனக்கு நிறையா வேலை இருக்குது, வெளியூர் பயணங்கள் இருக்குது, நான் பார்க்க முடியாது, இதை நீங்கள் வேறு ஆள்கிட்ட பார்த்துக்கங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவோம், சரிங்களா? அதில் நம்ம என்ன தான் முயற்சி பண்ணினாலும் அது வந்து கியூர் ஆகாது. ஆகக்கூடாத ஒரு கட்டத்தில் இருக்குன்னா ஆகாது. அதை வேஸ்ட்டாக முயற்சி பண்ண தேவையில்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அது மாந்திரிகமாக இருந்தாலும் சரி,
டாக்டர் தொழிலாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே முதல் கட்டத்தில் ஆரம்ப நிலையில் மட்டும்தான் ஈஸியாக குணப்படுத்த முடியும். உங்களுக்கு அது வளர்ந்துருச்சுன்னா குணப்படுத்துறது கடினம். இப்போ அவங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், அதை வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியாது. இது என்னமோ நார்மலாக நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அது முத்துற நிலையில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான தொடர் பிரச்சனைகள் வரும்? வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு, பெருசாக வம்பு வழக்கு, அவமான அசிங்கம், கடன் தொந்தரவு, தற்கொலை எண்ணம், தூக்கமின்மை, பசியின்மை, அழகு போகிறது, முடி உதறது, வீடே வெறிச்சொலோடி கிடக்கிறது, ஒரு ஒரு கெட்ட வாடை வீட்டுக்குள்ளே வர்றது, சாமி கும்பிட முடியாமல் இருக்கிறது, குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கிறது, வேலையில் இருக்கிறவங்க திடீர்னு வேலையை விடுறது, கல்யாணமாகி போனவங்க திடீர்னு வாழ்க்கையை இழந்துட்டு வீட்டுக்கு வர்றது, விபத்துக்களை கொடுக்கறது, வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகள் சாகுறது, செடி கொடிகள் சாகுறது, இதெல்லாம் அறிகுறி. அதையும் தாண்டி கருவண்டு வர்றது, பாம்பு வர்றது, ஆந்தை வர்றது, வௌவால் வர்றது, இதெல்லாம் அதுக்கான அறிகுறிகள். இப்படியெல்லாம் இருக்குது. நம்மளால் இதை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் உடனே நல்ல அதர்வனம் தெரிஞ்ச மாந்திரிகரை தெரிஞ்சு போய் உங்களுக்கு உண்டான பிரச்சனையை சொல்லணும். இல்லை அவங்களே சொல்லுவாங்க, சோவி போட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கால் உங்களால் போக முடியல, பணம் காசு செலவழிக்க முடியல, ஒரு ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு எளிமையான பரிகாரம் இருக்குது. மருதாணி விதை, எலும்புச்சம்பழத்தோட விதை, ஏலக்காயினுடைய விதை, கொஞ்சம் போல் கழுத விட்டை, இந்த 4 பொருள் வேணும். மருதாணி விதை, எலும்புச்சம்பழம் விதை, ஏலக்காயோட விதை, கழுத விட்டை, இந்த 4 பொருளையும் சாம்பிராணி கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வச்சு டெய்லி, வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும் இல்லை, டெய்லி வீட்டில் சாம்பிராணி புகை போட்டுக்கிட்டே இருக்கணும். புகை போடுறதுன்னு அரையும் குறையுமா போடக்கூடாது, அந்த வீடே புகை மூட்டமாக மாறணும். அப்படி பண்ணினால் 48 நாள் தொடர்ந்து பண்ணினால் அங்கே இருக்கிற துஷ்சக்திகள், அங்கே இருக்கிற செய்வனியினுடைய ஆதிக்கம் விலகிறதுக்கு வாய்ப்பு. ஓகே, அது முழுமையாக இல்லைனாலும் அது விலகிறது. ஆமாம், இது ஒரு டிப்ஸ் மாதிரி. ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அப்படி பாதிப்பு இருந்து பரிகாரம் பண்ணிக்க முடியல, மந்திரவாதி கேட்குற காசு கொடுக்க முடியல, இல்லைன்னா சாமியார்கள் கேட்குற காசு கொடுக்க முடியலைன்னா என்ன பண்ணுறேன்னா இதை தாராளமாக நீங்கள் கையாளலாம். அதிலேருந்து நீங்கள் விடுபடலாம். மருதாணி விதை, கழுத விட்டை, எலும்புச்சம்பழத்தோட விதை, ஏலக்காயோட விதை, சாம்பிராணி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணும். நல்ல கங்கு, நல்ல தகன்னு நெருப்பு இருக்கணும். அதில் நீங்கள் அள்ளி போட்டிங்கன்னா புகை நிறைய வரும். சன்னல் கதவு இதெல்லாம் லாக் பண்ணிவிட்டு வச்சு போச்சு விட வேண்டியதான். தொடர்ந்து ஒரு 48 நாள் பண்ணினீங்கன்னா நல்ல மாற்றம் இருக்கும். இப்போது நம்ம பசுமாடு வந்து சொல்லியிருந்தீங்க, பசுமாடு வந்து வீட்டில் குடும்பத்தில் ஏதாச்சும் நடந்தால் வந்து அது ஏற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதே ஒரு விஷயத்த வந்து நாய்களும் வந்து அந்த குடும்பத்தில் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆபத்து இருக்குது அப்படின்னா அந்த ஆபத்தை தானே ஏற்றுக்கிட்டு இறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது ஒன்று இல்லையா? இது உண்மையா? சில வீட்டில் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். ஆடு மாடு வளர்க்குறாங்க, நாய் வளர்க்குறாங்க, பூனை வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு ஏதேனும் மாறான நிகழ்வு நடக்க போகுது, இல்லை ஏதேனும் வேறு பிரச்சனைகள் வரப்போகுதுன்னா அதை தன் வாங்கி இறந்து போகிறது உண்டு. செல்ல பிராணிகள் உண்டு, அது ஒன்றும் உண்மைதான். இப்போ நாய் ஆடு மாடுன்னு இல்லாமல் செல்ல பிராணிகள் பொதுவாகவே வாங்கிக்கும். அந்த அது வந்து அங்கேருந்து வர்ற எதிர்வினைகளை வந்து தான் வாங்கிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிறைய இடங்களில் நடந்திருக்கு. நாய் இறந்து போகும், பூனை இறந்து போகும், வீட்டில் வளர்க்குற மாடு ஆடுகள் இறந்து போகும். அந்த பாதிப்பை அதுக்கு வாங்கிக்கும். அது உண்மையான விஷயம். இப்போ பொதுவாகவே நிறைய பேர் கனவுல வந்து இந்த பேய் பிசாசுலாம் வரும். இதுக்கான காரணம் என்ன? பேய் பிசாஸ் இதுக்கான காரணம் அப்படின்னாக்க கருமா தான். சரிங்களா? கருமா தான். இப்போ வந்து விதியே மதியால வெல்லலான்னு ஒரு பழமொழி இருக்குது. நல்லா கவனமாக கேட்டுக்கணும். விதியே மதியால வெல்லலான்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த விதியவே மதியால வெல்லலாங்கிற மாதிரி விதி இருந்தால் என்ன பண்ண முடியும்? இப்போ நான் சொல்கிற புரியுதா? விதியே மதியால வெல்லலாம். ஆனால் விதி என்ன சொல்லுது? மதியாலத்தான் இந்த விதியை வெல்லணும்னு விதி இருக்கு. சொல்றது புரியுதா? விதிக்கும் மதிக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது, பக்கம்தான். மழை வரப்போகுது, மழையில நனையாம கொடை எடுத்துக்கிட்டு போறதுக்கு பேர் தான் மதி. மழை பெய்யுது இல்லை, அது விதி. மழையை நம்மளால தடுக்க முடியாது, ஆனா மழையில நனையாம கொடை எடுத்துட்டு போகலாம். இதுதான் மதிக்கும் விதிக்கும் உள்ள வித்தியாசம். மற்றபடி பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு அதில் இல்லை. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு எல்லாமே இறைவனால் மட்டும்தான் தீர்மானிக்கப்படுது. எந்த சம்பவமும் தானாக நடந்ததாக வரலாறு இல்லை. எல்லாமே இறைவனால் தான் நிர்ணயிக்கப்படுது. எல்லாமே கருமாத்தான், வாங்கி வந்த கருமாத்தான். இப்போ ஒருத்தருக்கு 70 வயசு ஆயுள் காலம் இருக்குது. ஒரு 40 வயசில் துர்மரணம் அடைஞ்சிட்டார். மீதி இருக்கிற காலங்களை இங்கே பேய் பிசாசாத்தான் அவர் அலையணும். அதுதான் விதி, அதான் கருமா. சரியா? அது முடிஞ்சதுக்கு பிறகு தான் அவர் மேலோகம் போக முடியும். வரும்பொழுதே என்ன வரம் வாங்கி வராருன்னா 40 வயசு வரைக்கும் உடல் உறுப்புகளுடையும் அழகந்திசைகளுடையும் மனித ரூபத்தில் நீ வாழணும். அதுக்கு பிறகு நீ விபத்தாகி உடலின்றி, உணவின்றி, உறவின்றி,
ஆத்மாவா நீ உலாவணும். இதுதான் விதி. சரியா? இது கர்மா. அவன் வாங்கி வந்த கர்மா. அதில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் பேய் பிசாசு. யாரெல்லாம் துஷ்மரணம் அடைகிறாங்களோ அவங்க பேய் பிசாசு. இந்த ஆத்மாக்களை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று புண்ணியலோக ஆத்மா, இன்னும் ஒன்று துஷ்மரண ஆத்மா. புண்ணியலோக ஆத்மாங்கிறது என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஐயா அவங்க பேரெல்லாம் வேண்டாம், ஒரு நல்ல மனிதன் வாழ்ந்து இறந்து போகிறாங்க, ஒரு ஊரே அழுவுது, ஒரு நாடே அழுவுது அப்படின்னா அது வந்து புண்ணியலோக ஆத்மா. ஒருத்தன் இறந்தான், செய்தி கேள்விப்பட்டு சந்தோஷப்படுறான்னு வச்சுக்க, எப்பா இருந்த இந்த தெருவில் எந்த பிரச்சனையும் இருக்காதியா, எந்த தொந்தரவும் இருக்காது, தொலைஞ்சானா அது துஷ்மரண ஆத்மா. நம்ம வாழ்த்துறதுல தான் இருக்குது. சரிங்களா? ஒருத்தர் இறந்து போனால் குறைஞ்சது ஒரு 50-60 பேராவது அழுவணும். நல்ல மனுஷன்யா, நல்ல டைப்பு, நல்ல மாதிரி இறந்துட்டாரேன்னு வருத்தப்படணும். ஒருத்தர் இறந்த உடனே சந்தோஷப்படுறான் பாரு, இப்போ இவன் எப்பயே போக வேண்டியவன் இப்போ தான் போயிருக்கான், ரொம்ப லேட்டு என்ன அப்படின்னா அது துஷ்மரணம். இப்போ இந்த பில்லி சூனியம் ஏவல் மூலயமா ஒருத்தருடைய உயிர் போகிற அளவுக்கு ஆபத்துகள் அதில் இருக்கா? இருக்கு, பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, துருப்பிடிச்ச ஆணின்னு சொல்லுவாங்க. மாந்திரிகங்கிறது மொத்தம் 8 கலைகள். வசியம், உச்சாடனம், பேதனம், சம்பனம், மோகனம், வித்யோகனம், மாராணம், இப்படி வரும் 8 கலைகள் மாந்திரிகம். இந்த 8வது கலை தான் மாராண கலை. ஒரு குருநாதர்கிட்ட ஒரு மாணவன் பயிற்சி எடுக்கும் பொழுது 7 கலையை அவர் ஈஸியாக சொல்லி கொடுத்துருவார். இந்த 8வதாக இருக்கிற மாராண கலையை சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய நிபந்தனைகள் வைப்பார். இதை தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படி இப்படின்னாலும் சொல்லி நிபந்தனை வச்சு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு 3/4வாசி சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு மனிதனை இறக்க அடிக்கணும், இல்லை ஒரு மனிதனை ஊரை விட்ட காலி பண்ண வைக்கணும் அப்படின்னா 3 ஆணி போதும். 3 துருப்பிடிச்ச ஆணி இருந்தால் ஒரு மனிதனை மாந்திரிகத்தில் இறக்க வைக்க முடியும். இதை நான் அனுபவ நேரடியாக பார்த்துருக்கேன். வெறும் 3 ஆணி இருந்தால் பிளாக் மேஜிக்கை பயன்படுத்தி ஒரு மனிதனை தற்கொலை பண்ணிக்க வச்சுக்க முடியும். அந்த ஆணியை சண்டாள கருமையின்னு சொல்லக்கூடிய இறந்து போன பிணம் இருக்கு இல்லையா, அதில் குழிக்கரண்டி வச்சு அந்த தைலத்தை பிடிச்சு, அது கூட ஒரு 48 வகையான பொருள்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதை மையாக மாற்றி அதுக்கு மந்திர உச்சாடனம் கொடுத்து இந்த ஆணியை 21 நாள் அந்த தைலத்தில் ஊற போட்டு 21வது நாள் அந்த ஆணியை எடுத்துகிட்டு போய் அந்த எதிரி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதேனும் ஒரு மரங்களில் அடிச்சுட்டு வந்தாச்சுன்னா குறைஞ்சது 7 நாள் 8 நாள் குடும்பத்தில் மிகப்பெரிய அவமானம், அசிங்கம், துன்பம், வேதனை, பொருளாதார விரயம், கண்டம், குடிக்க ஆரம்பிக்கிறது, பைத்தியம் மாதிரி திரிகிறது, தற்கொலை பண்ணிக்கிறது, கழுத்தை அறுத்துக்கிறது, கையை அறுத்துக்கிறது, அந்த மாதிரி போய் நிற்கும். இப்போ இது உண்மை, இது சம்பவம் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒருத்தர் நல்லா இருப்பாங்க, அது பிடிக்காம இன்னொருத்தர் செய்யக்கூடிய செயலாக தான் இது வந்து இருக்கும் இல்லையா? இப்போ அவங்க தப்பே பண்ணாமல் ஒருத்தர் இறக்குறாங்க, ஒருத்தர் தப்பு செஞ்சு தான் ஒருத்தர் சாகடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு எந்த மாதிரியான பாவ கருமா போய் சேராதா? வில்லிலிருந்து அம்பு புறப்படல, ஆமாம், எதிர்த்த மாதிரி நிற்கிறவன் நல்லவனா கெட்டவனா, மேலே உள்ளவனா கீழே உள்ளவனா, பணக்காரனா ஏழையா, அதெல்லாம் பார்க்காது. அம்போட நோக்கம் எய்தால் போய் குத்தணும், அவ்வளவுதான். அவன் நல்லவனா இருந்தா என்ன, அவன் கெட்டவனா இருந்தா என்ன, அவன் யாரா இருந்தா அதுக்கு வில்லிலிருந்து புறப்படுறது தான் அந்த கர்மா, மாந்திரிகத்தினுடைய அஷ்டமா சித்து. அதுக்கு நல்லவன் கெட்டவன் ரொம்ப யோக்கியம் கடவுள் அதெல்லாம் கிடையாது. வில்லிலிருந்து அம்பு புறப்பட்டுச்சுன்னா அதோட இலக்கு என்ன, எதிர்த்த மாதிரி இருக்கிற பொருளை தொலைக்கணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, மரப்பலகையாக இருந்தாலும் சரி, புறாவாக இருந்தாலும் சரி, மாடு ஆடாக இருந்தாலும் சரி, வில்லிலிருந்து புறப்பட்ட அன்பு, துப்பாக்கியிலேருந்து புறப்பட்ட தோட்டா, இதுதான் மாந்திரிகம். அது வந்து ஏவியாச்சுன்னா போய் தாக்க வேண்டியதுதான். இப்போ இவங்களை இப்போ தாக்குறாங்க இல்லையா, இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இறந்து போயிடுறாங்க, அவங்க நல்லவங்க கெட்டவங்க இல்லை, இப்போ தாக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு அது சார்ந்த எந்த பிரச்சனையும் வராது? அதுக்கு தாராளமாக வரும். ஓ, கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு ஒரு பழமொழி இருக்கு. இங்க கர்மாவை வச்சுதானமா எல்லாமே நடக்குது. அவன் கர்மாவை செமக்கத்தானே வேணும். அவன் ஏற்கனவே கர்மாவை நிறைய வச்சுதான் மானிட பிறவி எடுத்தான். சரியா? நிறைய துன்பங்களை அணிவிக்கணும்னு மானிட பிறவி எடுத்தும் நிறைய பாவங்களை சேர்த்துக்கிட்டு அடுத்த ஜென்மத்திலேயே அவன் மனிதனா பிறக்கணுங்கிறதான் விதி. இப்ப இருக்கும்பொழுது எவன்லாம் நிறைய, அதாவது நம்ம போன கர்மாவை கழிக்கிறதுக்கு இப்ப பிறவி எடுத்தோம். இந்த பிறவில நிறைய பாவங்களை செஞ்சு கர்மாக்களை சேர்த்தாச்சுன்னா அடுத்த பிறவி மனித பிறவி தான். இதை விட பயங்கரமாக இருக்கும். கை கால் இல்லாமல் பிறக்க வைப்பான், கண்ணு தெரியாமல் பிறக்க வைப்பான், பிச்சைக்காரனாக பிறக்க வைப்பான், அவமானப்படுறவனாக பிறக்க வைப்பான். இன்னொரு வார்த்தை கூட நான் சொல்லலாம், விலை மாதுகள்னு இருக்காங்க தெரியுமா? அது வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய அநியாய ஒரு அக்கிரமமான கருமா. என்னென்னு கேட்டிங்கன்னா, யார் எவருன்னே தெரியாமல், இப்போ பெண்களுக்குன்னு ஒரு தனி கட்டுக்கோப்பு கண்ணியம் இருக்குது. சரிங்களா? கணவன்கிட்ட மட்டும்தான் பேசணும், கணவனை நேசிக்கணும், போகணும், வரணும்னு சொல்லி கண்டமேனிக்க தெரியுறாங்கல்ல, அது கர்மாவிலே என்ன சொல்லுதுன்னா அதுதான் இருக்கிறதுலே மிக மோசமான கர்மா. யாரு எவருன்னே தெரியாது. நோய்வாய்ப்பட்டவங்க கூட, குஷ்ட நோய் வந்தவங்க கூட, குடிச்சவங்க கூட, இப்படியெல்லாம் சீரழிஞ்சு போகுது இல்லை? அந்த மாதிரி பிறவியை கொடுப்பான் ஆண்டவன், துன்புறுத்துவான், கஷ்டப்படுத்துவான். ஒரு 500க்கும் 1000க்கும் நீ நரக வேதனை அணிவிக்கணும். அதுதான் அது. இங்கே வாழும் பொழுதே நரகத்தில் இருக்கிற மாதிரி ஆகி போகும்.
அப்போ நீ கர்மாவை சேர்க்க 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 உனக்கு அடுத்தது மனித பிறவியை கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகே. சரிங்களா? புலிக்கு என்னதான் பதிச்சாலும் புல்ல திங்காது, மாமிசத்தை தான் சாப்பிடும். மாட்டுக்கு என்னதான் பதிச்சாலும் மாமிசம் சாப்பிடாது, புல்லு தான் சாப்பிடும். ஆனால் மனிதன் மட்டும் எல்லாத்தையும் சாப்பிடுவோம். அது எங்கேயாவது மாறுதா? ஆடு மாறாது, மாடு மாறாது, கிளிகள் மாறாது, நாய் பூனை எதுவுமே மாறாது. அது அதோட விஷயத்தில் அதோட போகும். அதே மாதிரி புலி புலியோட தான் சேரும், நாய் நாயோட தான் சேரும், பூனை பூனோட தான் சேரும். ஆனால் மனிதன் மட்டும் கர்மத்தை எல்லாம் தொலைக்கிறானா? 6 வயசு பொண்ணை விடுறதில்லை, 5 வயசு பொண்ணை விடுறதில்லை, 8 வயசு பொண்ணை விடுறதில்லை, பாலியல் பலாக்காரம் பண்ணி ரோட்டில் போட்டுட்டு போயிடுறாங்க. பாண்டிச்சேரியில அந்த சம்பவம் நடந்துச்சா என்ன? எவ்வளோ பெரிய அதெல்லாம் கர்மா. அவன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கணும், நரக வேதனை அணிவிக்கணும், எந்த சுகபகம் உயிர் மட்டும்தான் இருக்கும். அப்படி வாழ்ந்து என்ன பண்ண போற? அது ஒரு வாழ்க்கை அது. அதனால கர்மாக்களை குறைச்சிக்கணும். அடுத்தவங்களுக்கு பில்லி சூனியம் வைக்கிறதோ செய்வனை வைக்கிறதோ அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதோ தப்புன்னு சொல்றேன். அப்படி செய்யாதீங்க. அது கர்மாவை நிறைய சேர்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். மீட் பண்ணதில் நிறைய பேருமே சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி செய்வினை வைக்கிறவங்கள வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துருக்காங்க. நீங்களும் என்கிட்ட நிறைய விஷயங்கள் இதை சார்ந்து சொல்லியிருக்கீங்க. இதை வைக்கிறாங்க இல்லையா? இப்போது இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு சக்தி இருக்கக்கூடியவங்களால தான் அதெல்லாம் செய்ய முடியும். ஸோ அவங்களுக்கு அது எதுவும் தவறாக போய் சேராதா? சேராது, சேரும். அவங்களுக்கும் சேரும். சேரும். இப்போ ஒருத்தர் சொல்லி அவங்க செய்கிறாங்கன்னா அவங்களுக்கும் அதுக்கான நான் வந்து இப்போ பிளாக் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மாந்திரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கூட சைடாக 2-3 பிஸ்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. இல்லை அப்படி இருக்கு, வச்சு நிறையா சம்பாரித்தியம் பண்ணுறேன். ஒரு 15-20 வீடு வாங்கிட்டேன், ஒரு 10 கார் வாங்கிட்டேன், ஒரு 200-300 நகை வாங்கிட்டேன், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் திடீர்னு இல்லை. இதெல்லாம் யாரை சேரும்? இதெல்லாம் அவங்க குழந்தைங்களுக்கு, பிள்ளைங்களை தானே சேரும். நான் வச்சிருக்கிற சொத்து, நான் வச்சிருக்கிற பணம் காசு காரு வீடு நிலம் நீச்சல்லாம் என் பிள்ளைங்கள தான் சேரும். நான் சேர்த்த பாவம் அதுவும் அவங்களதான் அங்கே தான் சேரும். அதை முதல்ல நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதே தான் அது. நீ எப்படி பணங்காசை சேர்க்குறியோ அதே மாதிரி தான் கருமாவையும் சேர்க்குற. பணங்காசை பேங்கில் சேர்க்குற, நில நீச்சிகளை வெளியில் சேர்க்குற, கருமாவை பிரபஞ்சத்துக்குள்ளே சேர்க்குற. நீ விட்டுட்டு போனோன்னே நீ சம்பாரித்து வச்ச சொத்து சுகத்தை ஆள்றவன் குழந்தைங்க கருமாவையும் ஆளும். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு இப்போ நான் நிறைய சொத்து பணம் சேர்த்து வச்சுட்டு போயிட்டேன், என் பையன் எடுத்துக்கிட்டாங்க. என் பையன் சௌகரியமாக இருக்கான், அவனுக்கு கல்யாணம் ஆகுது, அவனுக்கு ஒரு ஊனமாக ஒரு குழந்தை பிறக்குது, மல்லாந்தையே கிடக்குற மாதிரி. இவனுக்கு 100 கோடி ரூபா சொத்து இருக்குது. நிம்மதி இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அவன் பொண்டாட்டி நிம்மதியாக இருப்பாளா? இதை பார்த்து பார்த்து எவ்வளோ வேதனைப்படணும். அதுதான் கர்மா. அதனால சொத்தை மட்டும் சேர்த்தா போதும், கர்மாவை சேர்க்கக்கூடாதுன்னு இருக்கணும். எதுவானாலும் பரவாயில்லன்னா நீ என்ன உன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறியோ அது இது கூட சேர்த்து வரும். கண்ணாடி மாதிரி தாம்மா பிரபஞ்சம். நீ என்ன போய் கண்ணாடி கிட்ட காட்டுறியோ அதை அப்படியே திரும்ப ரிட்டர்ன் காட்டும். புரியுதா? சொத்து பிள்ளைங்களுக்கு உரிமை உண்டுன்னா கர்மாவிலையும் பிள்ளைங்களுக்கு உரிமை உண்டு. கண்டிப்பாக அணிவிச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக இவ்வளோ நேரம் ஒதுக்கி பில்லி சூனியம் ஏவல் இதை சார்ந்த அத்தனை கேள்விகளுக்கும் பொறுமையாக உங்களுடைய பதில்களை கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன்.